நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன நீசபங்க ராஜயோகம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியில் நீசமா இருக்குன்னா, அந்த ராசி அதிபதி ஆட்சியாகவோ, உச்சமாகவோ இருந்துட்டா, அந்த நீசம் பங்கமாயிரும். அல்லது அந்த கிரகம் நீசம் பெற்ற ராசியிலே ஏதாவது ஒரு ஆட்சி பெற்ற கிரகமோ, அல்லது உச்சம் பெற்ற கிரகமோ இருந்தா, நீச பங்கமாயிரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். நீச பங்கம் அப்படின்னா என்னன்னா, நீசம்னா அந்த கிரகத்துடைய செயல்பாடுகள முழுசா செய்ய முடியாது. இது பங்கமாயிரும். இப்போ ஒரு கிரகம் நன்மைய தரக்கூடிய அமைப்புல இருந்து, அந்த கிரகம் நீசமாச்சுன்னா, அது நன்மைகளை தராது. அதே சமயத்தில நீசமான வீட்ல ஏதாவது ஒரு ஆட்சி பெற்ற கிரகமோ, உச்சம் பெற்ற கிரகமோ இருந்துச்சுன்னா, அந்த நீசம் அப்படிங்கிறது பங்கமாயிரும். அப்ப அந்த கிரகம் தர வேண்டிய பலனை முழுமையாக தரும். அதுதான் வந்து நீசபங்க ராஜயோகம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். உங்க தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும் என்பதை கவனத்தில் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.